Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். என்ன பண்றது, எப்ப பாருங்க ஒருத்தர்கிட்ட போய் கூப்பிட்டு வந்துட்டு இதெல்லாம் இருக்கு லவ் இருக்குன்னு காமிச்சுனே இருக்கான். அது வெத்தலை பொட்டின்னு சொல்லறது எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்னதாமா சொல்றது, அது வெத்தலை பொட்டி தாங்கம்மா. அது வெத்தலை பொட்டி இல்ல, லவ் மீட்டர். என்ன லவ் மீட்டர்? ஆமா, அது தனக்குள்ள இருக்கிற லவ் எவ்வளவு இருக்குன்றத காமிச்சு கொடுக்கும். பத்தியா எங்க இதயத்திலேயே போயிட்டு இருக்காங்க. அவரும் பால் போட்டுனே இருக்காரு, நீங்க டிராவிட் மாதிரி அப்படி பால் சுத்துது அப்படியே. ஐயா அங்கேதான் நிக்குது இல்லையா? நீங்க பவுண்டரியில என்னன்னு போட்டாலும் பரவாயில்ல, எங்க பாருங்க நேச்சுரலா வருது. நேச்சுரல் ஸ்டார்னு கூட நம்ம வந்து கூப்பிடுறாங்க. நேச்சுரல் ஸ்டார் குரு. ஆமா, நேச்சுரலா வந்துரும் எல்லாமே. செம்மையா அப்படியே சொரட்டி போட்டு கூட்டிட்டு போறாப்ல. ஹார்ட்பீட் சீசன் 2ல ஏன் இந்த பேர் வரல? அதுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி. பட் நான் தான் அமெரிக்கா போயிட்டேன். அதுதான் அமெரிக்கா போற மாதிரி போய் இப்படி ஆபீஸ்க்குள்ள வந்துட்டேன். எங்க குரு வந்து இப்படி சாந்த சொரூபியா இருப்பாரு. அவ்வளவுதான், அவருக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு. எனக்கே தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஒன்ஸ் அவரை நான் டைரக்டா பாக்குறப்ப அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ தாட் எப்பவும் போல ஓகே, ஏன்னா அவர் எனக்கு யூடியூப்ல நடக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு பேசுறேன். நான் கொரோனா டைம் ஆமான்றாங்க. இல்லைங்க, ரியல் ஜோடி நல்லா இருக்கேப்பா, ரியல் ஜோடின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிக்குவாங்கல்ல, அது மாதிரிலாம் நீங்க சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜென்ரலா இப்போ மக்களுக்கு ஒரு பேர் பிடிச்சி போச்சுன்னா அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சிருவாங்க. கண்டிப்பா வந்து ரியல் பேரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. வணக்கம் ஆர்ட்லி பேட்டரி டீம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். அல் அல் கே கிதா என்ன ஸ்லோ மோஷன்ல பேசுறீங்க? அதான் உங்க மேல லவ் இருந்தா ஸ்லோ மோஷன்ல தெரியும்ல. ஸ்லோ மோஷன்ல தெரியுமா? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க. அதாவது லவ் இருந்துச்சுன்னா பாக்குற விஷயங்கள்லாம் ஸ்லோ மோஷன்ல தெரியும், அப்ப அது மேல லவ் இருக்கும் அப்படின்றாங்க. ஓ ஆமாங்க ஆமாங்க, தெரியாம சொல்லிட்டேங்க. இவங்க சொன்னா ஸ்ட்ரைக் ஆகுறாங்க. என்ன சடனா ஸ்லோ மோஷன்ல தெரிஞ்சா போல ரொம்ப ஸ்டக் ஆனீங்க. ஸ்லோ மோஷன் இல்ல, கொஞ்சம் 0.25 போயிடுச்சு. நார்மல்ல இருந்து கொஞ்சம் வரும்னு நினைச்சேன். இது கொஞ்சம் பொறுமையா ரொம்ப லவ் இருக்கு, ரொம்ப ஸ்டக் ஆயிடுச்சு. அப்ப அதிக லவ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓஹோ, யார் மேல? இல்ல, எங்க பேரண்ட்ஸ் மேல. சாமி சாமி சார் ஐயா, மனுஷங்க எப்ப மலைக்கு போறீங்க? 16 சரி, சிறப்பையா. அதாவது ஆர்ட்லி பேட்டரி டக்கு நம்ம ரிலீஸ் ஆகுது. நாங்களும் வந்து அந்த அந்த மிஷின் தான் தேடிட்டு இருக்கோம். ஒரு 400 டோக்கன் போட்டாச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் லைன்ல. எப்போ வந்து உங்களை தேடி அடுத்தடுத்து வந்து எத்தனை வந்து காதலை சேர்த்து வைக்க போறீங்க, பிரிக்க போறீங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. எப்படி இது அமைஞ்சது? யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹார்ட்பீட் சீசன் 1 முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு வி வாண்டட் டூ சம்திங் லைக் ஏதாவது இந்த பேர் ஹிட் ஆச்சு, கரெக்டாக அந்த டைம் பூம் ஆச்சு, ஸோ ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ குரு தான் வந்து சொன்னாங்க. சதாசிவம் செந்தில்ராஜன் சொல்லி டைரக்டர், இந்த ஹார்ட்லி பேட்டரி டைரக்டர். அவங்க வந்து ஹி ஹேட் அ வெரி குட் ஸ்கிரிப்ட். லைக் ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, ஒரு நார்மலாக ஒரு ராம்காம் அப்படின்னு இல்லாமல் இது ஒரு கொஞ்சம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு விமன், ஆமாம், விமன் ஓரியன்டாகவும் இருக்குது. கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் இதில். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு குரு கூப்பிட்டதுக்கப்புறம். சரி ஓகே ஃபைன் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முழுக்க குருவையும் டைரக்டரையும் நம்பி இறங்கின ஒரு ப்ராஜெக்ட் அது. பார்த்தோம், நாங்களும் ஒரு 3 எபிசோட் பார்த்தேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு அடுத்த எபிசோட் என்னன்னா, ஓப்பனிங்கில் வந்து அந்த காமிக்கல் ஃபேக்டர் அது இன்னும் நம்மளை வந்து உட்கார வைக்குது. கடைசியில் பார்த்தா நீங்கள் தான் அந்த கார்ட்டூன். நான் நினச்சேன் என்ன படம் வேற மாதிரி எங்கேயோ போகுது போல இருக்கு. கட் பண்ணி பார்த்தா கீழே இருக்க பேப்பர்லேருந்து எடுக்கிறீங்க. அங்கேயே மெயின் ரோடு இருந்துச்சு. ஆனால் மெட்டஃபரிக்காக நான் என்ன யோசிச்சேன்னா, மெயின் அதை நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, ஓ இவர் தான் சென்ட்ரு பில்லர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களோ டேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. எப்படி ஐயா இது அமைஞ்சது உங்களுக்கு? நீங்கள் அது முன்னாடி டிஸ்கஷன் இருந்ததா? இல்லை, சதாசிவம் கூட எனக்கு நாங்கள்லாம் ஒரே டீம் தான். லைக் பிரதர்ஸ் தான் வச்சுங்களேன். ஸோ நிறையா பேசுவோம், நிறையா கதைகள் பேசுவோம். அவர் நிறையா கதை பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் கூட ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. நம்ம டீமில் எல்லாருமே மோஸ்ட்லி கொஞ்சம் இறங்கி செய்கிற ஆளுங்க தான். அதனால் அவர் இந்த கதை சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலாக அந்த கதை கேட்கவே இல்லை. அவர் பண்ணுறேன்னாரு, நான் பண்ணுறேன்டா அப்படின்னு. லைன் கூட கேட்கல, என்ன பண்ண போகிறோம் கேட்கல. அது எனக்கும் அவனுக்கும் நான் ஒரு சின்ன ஒரு எப்படி பிளைண்டாக நம்புறீங்க? அடுத்த ஒன்று பண்ணுறோம் ரெடியாக இருந்துக்கும் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகணும். இல்லை, அவர் சொல்கிறேன்னா சொல்லிட்டு இருந்தார், நீ சொல்லவே வேணாம், ஏன்னா
சொன்னால் அது டிஸ்கஷன் மாதிரி போயிட்டு அது வேண்டாம், உனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக கதை கேட்கல. அவரை தான் அந்த மாதிரி பாடி பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. நான் டீமில் இருந்தோம். ஸோ அதனால் கேட்டேன். இவங்களும் பெரிய மனசு பண்ணி உள்ளே வந்தாங்க. ஆமா இப்போ அவங்களுக்கு பிஸி ஸ்கெடியூல்ல ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, ஷெட்யூல் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களும் மனசு வந்தாங்க. ஹார்ட்லி பேட்டரி மனம் போல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இப்போ ஒருத்தவங்க நிறைய அந்த லவ் ஸ்டோரியோடைய ஓப்பனிங் அந்த இதெல்லாம் ஒரு ஹீரோயின் மீட் பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து சலிச்சு போகிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க, இவர் மூலியமாக தான் பார்க்க வரோன்னு. ஆனால் ஒரு 4 பேர் துரத்திட்டு வராங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க ஐயா, இது வந்து நம்ம அப்புறம் தான் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான். அதனால நான் யோசிக்கிறேன், என்னடா இது இந்த மாதிரி நம்ம துரத்திட்டு போகும்போது ஒரு அழகான பெண் அமையலையே, அழகா பெண் அமைஞ்சாலும் ஒரு அக்கு கிடைக்கலையே. எனக்கு என்னன்னா வருஷத்துல நிறைய டிசப்பாயின்மெண்ட். அதில் அங்கே சீன் வந்து இந்த கிஸ் வரும்போது என்ன நடக்க போகுதுன்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட். அது நடக்குமா நடக்காதுன்னு நீங்கள் ஒரு புகையை அடிச்சுட்டு போவீங்க பாருங்களா. அதெல்லாம் அவர் கம்ப்ளீட்டாக சதாசிவம் நிசாம்னு எடிட்டர் 2 பேரும் சேர்ந்தா டோட்டலாக, அதாவது ப்ரொடியூசர்கிட்ட கூட கதை சொல்லலை. என்ன இது புது டீமாக இருக்குது. அவருமே கதை கேட்கல. அவருமே வந்து நீ பண்ணா போதும், நீ பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ அதனால் ஜாலியாக ஒன்று பண்ணோம். அண்ட் மைன்யூட்டாக அந்த சில பேர் சொல்லுவாங்க வாண்டடாக இந்த ஹீரோயிசம் காட்டுறன்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் அந்த பொண்ணை இப்படி கூட்டு வரும்போது கூட இப்படி லெஃப்ட்டில் பிடிச்சி ரைட்டில் தூக்கிட்டு வரீங்க. நேச்சுரலாக வருதுங்க. நேச்சுரல் ஸ்டார்னு கூட நம்ம வந்து கூப்பிட்டுனால நேச்சுரல் ஸ்டார் குரு நேச்சுரலாக வந்துடும் எல்லாமே. செம்மையா அப்படியே சொரட்டி போட்டு கூட்டிட்டு போறாப்ல. இப்போ நான் அப்போ உங்களுக்கு சொன்னேன்ல மனசு வச்சு, அது இல்லை சீச்சி சான்ஸ் சரியா போச்சு பெறப்பட்ட பேடிஎம். அண்ட் அதுக்கப்புறம் கூட இந்த 12 ஹவரில் இம்ப்ரெஸ் பண்ணுற மேட்ரு அந்த மாதிரி போது நீங்கள் போய் பேசுவீங்க பார்த்தீங்களா, அப்போ கூட அவங்க ஃப்ரெண்டில் போயிடுவாங்க, நீங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணி அங்கே வரும்போது கூட சில பேர் அந்த ஓடுறது கூட கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அப்போ கூட ஐயா எப்படி நடிக்கிறீங்க, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப நன்றி. அதான் நேச்சுரலா வருதுன்னு ஒரே வார்த்தையிலேயே சொல்லியாச்சு. துப்பாக்கி என் பக்கம் திரும்பி தெரியல, பின்னாடி ஏதோ குண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்களே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கதை கேட்கல, ஸ்பாட்டில் தான் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இன்பில்டாகவே முன்னாடி பண்ணது எதுவுமே நீங்கள் வந்து இங்கே எப்படி அவர் சொல்லுவார், லைக் நான் எப்படி அவன் நம்புறேனோ அந்த மாதிரி அவர் என்ன நம்புறாரு. ஸோ அதனால நான் வந்து பண்ணும்போது ஆக்சுவலாக ட்ரெஸ்லேருந்து காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும்னு தான் பிளான் பண்ணோம். நானும் சேர்ந்து உட்காந்து பிளான் பண்ணி, சினிமாட்டோகிராஃபர் கூல் சவுந்தரராஜனும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் ட்ரெஸ்லேருந்து காஸ்டியூம்ஸ்லேருந்து இப்போ நம்ம இந்த முன்னாடி பண்ண ஹார்ட் பீட்லேயோ இல்லை அதுக்கு முன்னாடி பண்ண எந்த சீரீஸ்லேயுமே இந்த சாயல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இவனை பார்த்தாலே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணுன்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருந்தது. நான் அவனுக்கு சொல்லி காமிச்சேன், அவனுக்கு ஓகேயாக இருந்துச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறான். அவ்வளோ அது ஹோப்ஃபுல்லி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் லவ் தானே பண்ணணும். நம்ம கிட்டத்தட்ட லவ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் நம்ம சீரீஸில், எல்லா சீரீஸ்லையும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம எப்படி புதுசாக பண்ண போகிறோம், லைக் 42 தடவை ப்ரப்போஸ் பண்ணாலும் 42 தடவை எப்படி பண்ணணும், இல்லை ஹவு டு டூ இட்ன்றது நமக்குள்ளே கேல்குலேட் பண்ணிட்டு போர் தான் அடிக்கும். பட் இருந்தாலும் வேறு வழியில் பண்ணி தான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ப்ரப்போசல் அந்த ஒரு 5 மினிட்ஸ் கேப்பு அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எங்களுக்கே எப்படி இவர் ப்ரப்போஸ் பண்ண போகிறார், 5 நிமிஷம்ன்றாரு, கவுண்ட் டவுன்லாம் போடுறாங்க வேறு. எந்த ஒரு லைனை வந்து அந்த ஒத்த வார்த்தையில் வந்து நாங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி அந்த ஒரு லைன் சொல்லுவாங்களா, I'll be there for you அப்படின்ற மாதிரி, அது மாதிரி உங்கள் லைஃப்பில் சொல்லிட்டு யாராவது இருந்திருக்காங்களா, இல்லை சும்மா கதை மட்டும் கொடுத்துட்டு இல்லாமல் இருந்திருக்காங்களா? சிரிக்கிறீங்க, சைலண்ட் ஆகாதீங்க, எடிட்டர் ஃபீல் பண்ணுவாரு டக்குன்னு. இல்ல ஐயோ இல்ல, ஆமா டக்குன்னு வந்து போட ஆரம்பிச்சுவாங்க. இல்ல எல்லாரோட லைஃப்லயும் இருப்பாங்க, லைக் I'll be there for you அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது இருக்காங்க, ஐயா காப்பாத்துறீங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க ஐயா. நான் கூட அடுத்து ஏதாவது போடலான்னு பார்த்தேன். நண்பனா இருக்கலாம், இல்ல எக்ஸ் லவரா கூட இருக்கலாம், இல்ல லவரா இருக்கலாம், விஜயகுமார் ஐபிஎஸ் அது மாதிரி யாராவது நினைக்கலாம். உண்மை அதுதான். ஸோ அது மாதிரி இருக்காங்க. நம்மளும் நிறைய பேர் வாழ்க்கை இல்லை, அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க, கொஞ்சம் காப்பாத்துங்க. சொல்லல இருந்திருப்பாங்க எல்லாரும் சொல்ல வந்தீங்களா, ஏதோ பாடிக்கு எக்ஸ்ன்ற மாதிரி போட்டுருவாங்க. அது மாதிரி இல்லைங்க, எல்லாரோட லைஃப்லயும் இருந்திருப்பாங்கங்க. I'll be there for youன்னு சொல்லுவாங்க. ஏன் சும்மா ஒருத்தங்களை போய் கன்சோல் பண்ணோம்னா டோன்ட் வரி I'll be there for you அப்படின்னு சொல்லுவோம்ல, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தைக்காவது. ஆனா அதுக்காக எல்லாருமே நம்ம கூட டே டு டே லைஃப்ல ரொட்டீன்ல வந்துட்டு இருப்பாங்கன்னா கிடையாது. லைக் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படியாவது சமாளிக்கணும் இல்ல. இப்போ வரைக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா அந்த ஒரு வார்த்தை சொன்னவங்க நல்ல எப்பயுமே கூப்பிட்டாரு கூட இருப்பாங்க, சொல்லுவாங்க. இருக்கணும்ன்ற அவசியம்ல நான் பாத்துக்கிறேன்றதா வேண்டாம், இருப்பாங்களா இல்ல என்ன சமாளிக்கிறது? இல்ல லைக் இருக்காங்க. பாடினி அப்ப வந்து இடம் ஃபீல்டு, ஸ்பாட் ஃபீல்டு.
ஆமா ஐ மீன் தேர் ஃபார் யூ ஒருத்தர் இருக்காங்க போல ஏங்க I will be there for you னா என்னங்க ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்றாரு. ஐ லவ் யூ டூங்க. இல்ல நான் சொல்ல உங்ககிட்ட என்கிட்ட இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன் எல்லாரும் உங்கள் ஃபேன்ஸ் சார்பாக நான் சொல்லிடுறேன். ஓகே தேங்க்யூ. சிறப்பான அருவினி உண்மையே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஐயா உங்களுக்கு இது மாதிரி சொல்லியிருக்காங்களா? யாராக இருக்கலாம், பசங்களாக இருக்கலாம், யார் அது மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் இப்போ நம்ம படத்தில் வர மாதிரி தான் திடீர்னு வந்து உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க. நான் வேலையை விட்டு இதுக்குள்ளே வரும்போதே அவங்க நான் அவங்ககிட்டலாம் எதுவுமே சொல்லலை, யார்ட்டையுமே எதுவுமே சொல்லலை. ஆனால் அவனுங்களா புரிஞ்சுக்கிட்டு நிறையா நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு காசு கூட கொடுக்க வேணாங்க, மாரலாக கூட நின்னாலே போதும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஐம் ஸோ லக்கி டு ஹேவ் சச் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இருக்காங்க? 100% விரல விட்டு ஒரு 5-6 பேர் கண்டிப்பாக சொல்லுவாங்க. சிறப்பு. அந்த மாதிரி இருக்காங்க. லக்கி அது மாதிரி. ஏன்னா நம்ம படத்துலேயே இந்த மாதிரி சீரீஸில் தான் என்னதான் இருந்தாலும் இன்னும் நம்மளோட நேச்சர்னா நம்ம போய் சொல்லவும் மாட்டோம், ஹெல்ப் வேணும்னு கேட்க மாட்டோம். அது பெரிய தப்பு. ஹெல்ப் வேணும்னு கேட்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு என்னமோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவங்களே வருவாங்களே, தட் இஸ் த ரியல் ட்ரூத் ஆஃப் I'll be there for you. அண்ட் இப்போ உங்களுடைய ஒர்க்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு கட் பண்ணின் ஒயிட்டில் இந்த கட் பண்ணின் போட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் பயங்கரமாக இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே இதே தான் இந்த லுக்கு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் முஸ்டாச் வச்சு இதில் கொஞ்சம் தாடியெல்லாம் ஆமாம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் கமலஹாசன் அவர்களை பார்த்துட்டு ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கும்போது அது ஒரு மொமெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் உங்களுடைய டப் ஸ்மேஷ் தான் நாங்கள் முன்னாடி பண்ணியிருக்கோம், இந்த 10 ரூபா கூட, அது எல்லாமே பயங்கர வைரல். ஸோ இந்த மாதிரி ஒரு இடங்கள்லையும் இப்போ குரு அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கான தனி செட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் இருந்துகிட்டே இருக்குது, ஆர்கானிக்காக இருந்துகிட்டே இருக்குது. எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு வருவார், பரவாயில்ல பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு வருஷமும். எப்படி இருக்குது இந்த 2025? நான் எதுவும் ஹோப்ஸ் வச்சுக்கல. நல்லது நடந்தால் சரி, என்னோடய வேலையை நான் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும், ப்ராப்பராக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்க்ளூடிங் த டைம் லைக் நமக்கு எவ்வளோ பர்சனலாக என்ன பிரச்சனை இருந்தாலும் ப்ரொஃபஷனாக வரும்போது நம்ம எல்லா வேலையும் கரெக்டாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலைகளை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். மேபி அதனாலே ஒன்றுமோ எனக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் ப்ராஜெக்ட்டுகளும் வரிசையாக அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது ஆஃபீஸ்னு ஒன்று பண்ணேன், ஹார்ட் பீட்னு ஒன்று பண்ணேன், ஆஃபீஸ்னு ஒன்று பண்ணேன். நான் சொல்கிறது ஓடிடி. இப்போ அடுத்து இப்போ ஹார்ட்லே பேட்டரின்னு அடுத்து இன்னொன்று போகுது வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்று வரிசையாக போயிட்டுருக்கு. கடைசி வரைக்கும் சர்வை பண்ணணும், 3 வேளை சோறு சாப்பிடணும், அம்மா அப்பாவுக்கும் சோறு கொடுக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அடுத்து வெள்ளித்திரைன்னும் போது அதில் ஒரு கண்டிப்பாக நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய டாக்ஸ் வந்துருக்கும்ல. கண்டிப்பாக ஆசை இருக்குது. டாக்ஸ் தெரில ஐயா, இது மாதிரிலாம் போய் சொல்ல, சாமி போய் சொல்லக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். டாக்ஸ் தெரில, பட் எனக்கு சொல்கிறாங்க எப்போ போகிறேன் எல்லாம் கேட்குறாங்க, எனக்குமே தெரில. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு முட்டிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அந்த கதவை திறந்து என்னைக்காவது உள்ளே போயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இல்லை அந்த ஒரு பாதி ஸ்டெப்பாச்சு நீ சொல்கிற மாதிரி இந்த பேட்டரியில் கை வச்சா கூட ஒரு 80-50% அப்படி வந்திருக்கும். இல்லை போயிட்டு வந்திருக்கு. அதையெல்லாம் போய் சொல்லுவோம், ஓகே ஆகும். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ப்ரொடக்ஷனில் பிரச்சனையாக இருக்கும், இல்லைனா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு லேகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விட்டு போகுது. ஒரு நாள் அதுக்கு தகுந்த டைம் அமையும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்மளை ரெடி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். யூனிவர்ஸ் வந்து நம்மளை ரெடி பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் தம்பி வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒழுங்காக கற்றுக்கலன்றது ஏதோ ஒன்று சொல்லுதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் போகும்போது நமக்கும் ஆசையாக இருக்குது, ஐயோ நம்ம எப்படா போய் பண்ணுறது அப்படின்னு. பட் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். சிறப்புங்க. அதே மாதிரி உள்ள யார் எந்த பர்சனாலிட்டி பிடிக்குன்னு கேட்கும்போது நீங்கள் டேரெக்டாக நாங்கள் இன்னொன்று யோசித்தோம், சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரா, உலக நாயன் சொல்லுவாரா, டக்குன்னு பார்த்தா மணிரத்னம்ட்டாரு. மணிரத்னம்னே என்ன இது, மணிரத்னம் கதைக்குள்ள. ஆமாம் அதான் கதைக்குள்ள மணிரத்னம் அவருடைய ஃபேன். அப்போ ரியலா அப்பா இல்லையா, பெரிய அது ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லை, எல்லாருமே அவங்க அப்பா தானே ஃபர்ஸ்ட் ஹீரோ. அவரை மாதிரி இருந்துட்டாலே போதும்னு தோணுது லைஃப்பில். தட்ஸ் வெல் அண்ட் குட். அவரை மாதிரி ஒரு 50% இருந்துட்டாலே போதும்னு தோணும். நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஏதாச்சும். அந்த மாதிரி ஏதாச்சும் அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னா அவர் மாதிரி ரொம்ப வெள்ளந்தியா இல்லை, ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துட வேண்டாம். பட் மேக்ஸிமம் அவரை மாதிரி எனக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் அப்புறம் தான் எல்லாம். ஓகே பாடி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா சரண்டரில் எல்லாருமே சரண்டர் ஆகிட்டோம் உங்ககிட்ட. அவர் சொல்ல இப்போ இது வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தான், டக்குனு இந்த பக்கம் வரும்போது மாறுறாங்க. அண்ணியன் மாதிரி டக்குன்னு அண்ணியன் மாதிரி பேசுகிறோம், ரெமோ மாதிரி மாற்றி ஸ்விட்ச் ஆகிட்டே இருப்போம். அண்ட் சொல்லுங்கள் லைக் அடுத்த இந்த ப்ராஜெக்ட் சொல்லும் போது வந்து ஆர்ட் பீட்டில் பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ ஆர்ட்லி பேட்டரி, அதுக்கப்புறம் தூள்பேட்டில் ரீல் பேர் சிறப்பாக இருக்கு. நான் பாஸ் பண்ணிட்டேன். எங்க இல்ல பாயிண்ட் கேக்குறப்ப தான் எனக்கு ரொம்ப பதறுது. ஓகே ரீல் பாயிண்ட் அத நிறைய சொல்லுவாங்க. ரீல் ஜோடி நல்லா இருக்கேப்பா, ரியல் ஜோடின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிடுவாங்கல்ல, அது மாதிரிலாம் நீங்க சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜென்ரலா இப்போ மக்களுக்கு ஒரு பேர் பிடிச்சி போச்சுன்னா அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சிருவாங்க. கண்டிப்பா வந்து ரியல் பேரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் we are really good friends. லைக்
ப்ரொஃபஷ்னலாக நிறைய எந்த விஷயம் வந்தாலும் வில் ஷேர். ஸோ we are really good friends. மற்றபடி எனக்கு பாட்னி வந்து பர்சனலாக எதுவுமே தெரியாது. என்னோட பர்சனலும் பாட்னிக்கு தெரியாது, பர்சனல் யாருக்குமே பொதுவாக தெரியாது. நாங்கள் 2 பேரும் பர்சனலாக எதுவுமே பேசிக்கிட்டதில்ல. பர்சனலாக அந்த சென்ஸ் லைக் ஷூட்டை விட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி என்ன பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சா அது மாதிரிலாம் அவங்களும் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு. அதான் செட்டில் வரும்போது நிறையா புலம்புவாங்க. என்னோட ராண்டிங் பார்ட்னரே இவரை சொல்லலாம். உட்காந்து நான் 5 நிமிஷம் அப்படின்ட்டு நான் மாட்டி கேட்டுட்டே இருப்பேன். பட் தட் இஸ் வாட் வி ஆர் லைக் குட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தோஸ்த். அனிதா ரவி மாதிரி தான் வச்சுக்கலாம். அனிதா ஓ ரைட் சூப்பர். அண்ட் இன்னொன்று இப்போ வந்துட்டு சொல்கிறாங்களே ஹார்ட் பீட்லாம் முடிஞ்சோடனே ஹார்ட் பீட் சீசன் 2ல் ஏன் இந்த பேர் வரல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டோம். நீங்கள் வந்து பாதிலே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து என்னாச்சு ஐயா ஏன் வரல அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க மக்கள். ஆமாம், அதுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி லைக் ஸோ ஃபார்ச்சுனேட். இல்லை நம்ம இல்லைன்னு சொல்லி நிறையா பேர் கேட்கும்போது அது நம்ம ஓகே நம்ம ஒரு வேலையை கரெக்டாக பார்த்துருக்கோன்ற ஒரு சந்தோஷம் ஃபஸ்ட்டு கிடைக்குது. 2வது ஒர்க் பண்ண முடியலன்ற கவலை தான். பட் நான் தான் அமெரிக்கா போயிட்டேனே. அதுதான் அமெரிக்கா போகிற மாதிரி போய் இப்படி ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டேன் ஹார்ட் பீட்டில், ஐ மீன் ஹாட் ஸ்டாரில். ஸோ அதனால் எனக்கு பண்ண முடியல. அது எப்படி ஒரு மல்டி ஸ்டாரர் மாதிரி இருக்குது, நிறைய பேருக்கு ஸ்கோப்பு அந்த பிரச்சனைனால ஆஃபீஸ் தனியாக அவங்க மேலே அட்டென்ஷன் அப்படி இல்லை. ஆஃபீஸ் பண்ணதும் ஹார்ட் பீட் பண்ணதும் 2 ஒரே டேரக்டர் சார், அப்துல் சார் தான் பண்ணார். ஸோ அப்துல் சார் என்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி பண்ணுடா அப்படின்னாரு. அப்புறம் அதை விட என்ன ஆப்ஷன் நமக்கு வேணும், ஒரு லீடு கிடைக்கிது ஓகே சார்னு சொல்லிட்டு அதுதான் அவரு சொல்ல வேணாம் பெஸ்ட் டைரக்டர். அதனால் அவருக்கு அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். 2 நாள் ஒரே நேரத்தில் 2 டேட் கொடுக்க முடியாது, இதுக்கே உங்களுக்கு 20 நாள் போயிடும். ஸோ அந்த ஆஃபீஸுக்கு மீன் ஹார்ட் பீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் நடுவில் அந்த ஒரு கேப் இருந்ததுல, அதில் வந்து தான் இந்த ஹார்ட் லேபர். அடடா அதுலேயுமே அந்த ஹார்ட் பீட்டோட ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆமாங்க, அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஆஃபீஸ் 2வும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கேள்விப்பட்டோம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. வரும். இந்த பக்கம் ஹார்ட் பீட் 3வும் இருக்குது. அதுவும் ஹார்ட் பீட் 3 இல்லை, ஹார்ட் பீட் இன்ஃபினிட்டி வரைக்கும் போக முடியாது, எங்கே வரைக்கும் போக முடியாது மாதிரி. அண்ட் அதில் எதிர்பார்க்கலாமா நீங்கள் ஏதாச்சும்? நீங்கள் அமெரிக்கா போயிருக்கீங்க, இவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. ஆமாம், நானும் யூஎஸ் தான் போயிருக்கேன். ஓ அங்கேயும் இல்லை அங்கேயும் நான் யூஎஸ்ஏ ஓகே அமெரிக்கா ஓகே 2 பேரும் எப்படி மறுபடியும் ரிட்டர்ன் வருவீங்க? ஏதாவது சொல்லுங்க, அப்படியே யூஎஸ்க்கு போய் ஷூட் பண்ணிட்டு நடந்து மேபி ஒரு பாயிண்ட்ல அங்கேருந்து சரி போங்கப்பா ஒரு கேமரா யூனிட் அனுப்பிச்சு விடுங்க, அங்கே போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இருக்குமா? நீங்கள் பிளான் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்காங்க லைன் மேபி தெரியலங்க, இது வரைக்கும் எதுவும் சொல்லல. கேட்க மாட்டீங்களா இது மாதிரி ஏதாவது இருக்கா? ஆர்வத்துல கேட்போம், பட் அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லைக் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போகல, லைக் இப்போதானே முடிஞ்சிருக்கு சீசன் 2, அது போயிட்டு இருக்கு. கேட்டு நச்சரிச்சில இவனா ஐயோ வேணாம் போ அப்படின்ட்டாருன்னு அதெல்லாம் அமைதியாக இருந்தால் அவங்க பாவம் கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு உள்ள, தெரியல அப்படியும் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் சொன்னாரு ஹார்ட் பீட் நடுவில் தான் வந்து ஆஃபீஸ் வந்து போயிட்டாருன்னு. நீங்க ஏன் அந்த நடுவில்? ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பிக் பாஸ் நீங்க ஒரு கண்டஸ்டன்டா இருக்க போறேன்னா ஒரு பொருளி ஐயோ அதுல வேற ஏதோ ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க, 3 மாசத்துல நான் வந்து ரிட்டர்ன் வரேன்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக வந்து அதை பிடிச்சிட்டு ஃபுல் இது லைக் நானே ட்ரெண்டிங்கில் போயிட்டு எதை நான் கூகுள் ஓப்பன் பண்ணால் அதான் வருது. எதை ஓப்பன் பண்ணாலும் இந்த ஹார்ட் பீட்டின் நடிகை பிக் பாஸில் செல்ல இருப்பதாக உள்ளது அப்படின்னால என்னங்க இது எனக்கே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அது கரெக்டாக அது அமைஞ்சிருச்சு. பட் ஆனால் நான் பிக் பாஸ்க்கு போகிறதுக்காகலாம் போகல, அது ஸ்கிரிப்டில் எனக்கு கொடுத்தாங்க, நான் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகே. அண்ட் ஜீல பண்ணுறீங்க, ஆஹால பண்ணுறீங்க, அடுத்து என்ன தெரியலங்க, விட்ட வழி அவ்வளோதான். இப்போ கரண்ட் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டாக ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது இல்லாமல் ஒரு மூவி ஒன்று போயிட்டுருக்குங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஸ்பேஸ் எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? ஏன்னா முன்னாடி வந்து யூடியூப், அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து டெலிவிஷன் போடுவாங்க, டெலிவிஷன் அதுக்கப்புறம் சினிமான்னு. ஆனால் இப்போ வந்து அந்த பிரேக் எல்லாமே உடச்சிட்டு யாரும் நான் இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கூட ஒரு டீமாக இணைஞ்சு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. ஸோ இண்டஸ்ட்ரியோட சைஸ் எவ்வளோ பெருசாக ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறேன். ரொம்ப ஹெல்த்தியாக தான் ஃபீல் பண்ணுறேன். வேர் எவர் யூ ஆர், உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஷைன் பண்ண முடியும். அது இல்லைன்னா யார் ஸ்க்ரீனில் பண்ணாலுமே ஓட போகிறது இல்லை. ஸோ நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் சொல்லப்போனால் இது நம்மளை வந்து லேசி ஆக்காதுன்னு நம்புகிறேன். கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாலும் உன்னை மிதிச்சுட்டு ஓடுறதுக்கு முன்னாடி 1000 பேர் வருவாங்க. ஸோ யூ ஷுட் கோப் அப் வித் தம். நீ டான்ஸ் பண்ணுறது மட்டும் பத்தாது, டான்ஸில் புதுசாக இப்போ என்ன வந்திருக்குன்னு கற்றுக்கணும், ஸ்டண்ட்டு கற்றுக்கணும். இந்த பொருளாதாரம் வர இது மாதிரி தான், வண்டி இருக்கா இல்லை சார், வண்டி இருக்கா இருக்குது சார், அந்த மாதிரி டைம் தான். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு லேசி ஆக்காது. லைக் உண்மை தானே, நம்ம கொஞ்சம் கற்றுக்கிறத விட்டுட்டாலுமே ஓடுறதுக்கு இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. சும்மாவே சான்ஸ் கிடைக்காது. அதனால் கிடைக்கிற வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ உழைக்கணுமோ அவ்வளோ உழைக்கணும். அதனால் நீங்கள் சொல்கிறது உண்மை தான். அது
இதுதான் இல்லை. இப்போ கமல் சார் இதில் சொல்லியிருப்பார், நான் வாட்சில் வந்தால் கூட நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவ்வளோ பெரிய லெஜெண்டு. அவரே அப்படி சொல்லும்போது நம்ம புள்ளி கூட வைக்கல பிள்ளையார் சொல்லியில. ஸோ நம்ம எதில் வந்தாலும் கேமராவே இல்லைனாலும் நடிக்கணும்னு நடிச்சு தான் ஆகணும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அது யூடியூபு, ஓடிடி, அப்படிலாம் எனி பிளாட்ஃபார்ம், எனி மீடியா. இஃப் இட்ஸ் கேமரா அண்ட் இஃப் இட்ஸ் ரோலிங் யூ ஹேவ் டு டூ யுவர் பெஸ்ட். அவ்வளோதான். அதுதான் மைண்டில் இருக்குது. அதுதான் யூடியூப்லேயுமே நாங்கள் ஃபாலோ பண்ணோம். இன்ஸ்டாகிராம்லையுமே நான் தான் ஃபாலோ பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு ரீல் போடுறோட இவங்க கூட நிறையா தடவை நீ திட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் மெனக்கட்டெலாம் அதெல்லாம் போடாதீங்க, நீங்கள் சும்மா கேஷுவலாக ரீல் எடுத்து போடுங்க, அதுதான் சீக்கிரம் ஓடுன்னு. தட் இஸ் ட்ரூ. ஆனால் அது எனக்கு வரமாட்டேங்குதுன்றதை தாண்டி தெரியல. எனக்கு உண்மையிலே கேஷுவலாக எடுக்க தெரியல. ஒரு கேமரா இருந்தாலும் அதில் ப்ராப்பராக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களையும் போட்டு படுத்தியிருக்கேன். ஸோ இஸ் லைக் கேமரா ஆக்ஷன், ரோலிங் ஆக்ஷன்னு சொல்லிட்டா ஹில் பி லைக் மோஸ்ட் 1000 times பெட்டராக பண்ணிடுவாங்க நமக்கு முன்னாடி நின்று. நம்ம அவங்க கூட பண்ணும்போது லைக் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆயிருக்கு. இல்லை இது ஒரு உண்மை எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆயிருக்குன்னா குரு கூட ஆக்ட் பண்ணும்போது, ஐயோ நம்ம குருவுக்கு மேட்ச் பண்ணிடணும், நம்ம அவங்க கூட ஈக்குவலாக பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இது வந்து குரு போட்டி நினைக்கிறீங்க. ஆக்சுவலி அது ஒரு ஹெல்தியான ஒரு இதுன்னு சொல்லலாம், காம்படிஷன். அது வந்து ஆக்ஷன் சொல்லும்போது அவங்க பயங்கரமாக நடிக்கிறாங்க, ஐயோ நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்கிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்து நான் வந்து நம்ம கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்மளோட ஒரு 100% போடணும், அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நம்ம கொஞ்சம் அதிகமாக போடணும்னு தோணும். அந்த ஒரு ஃபீலை வந்து எப்போவுமே நான் குரு கூட நடிக்கிறப்போ எப்போவுமே எனக்கு இருக்கும். அதனால அவர் ஏதாவது இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் வைஸ் ஏதாவது இது பண்ணாருன்னா சரி ஓகே நம்ம ஏதாவது பண்ணுவோம், நம்மளோட இன்புட் ஏதாவது கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து, அதான் இப்போது வந்து கொஞ்சம் கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் வெளியில் தெரியுது மோஸ்ட்லி. என்ன தான் நம்ம வந்து வெப் சீரிஸ், மூவிஸ், என்ன மூவியில் வந்து 10 படம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு 2 வீடியோ போட்டிருப்பாங்க, மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கும், அவங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா. மூவியில் 10 படம் பெரிய படங்கள் நடிச்சிருந்தா கூட 10 படம் ஓ அப்படிங்களா ஓகேங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் அப்புறம் தான் நமக்கு ரெக்கக்னைஸே ஆகும். அவங்களா டக்குன்னு ஏன்னா நம்ம கிட்ட ஃபோன் ரெகுலராக பார்த்துட்டே இருக்கும். ஸோ அதனால சொல்லுவேன் அவர்கிட்ட, குரு நீங்கள் பட் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க, ஏதாவது ஒன்று போடுங்க, சும்மா நான் இப்படி போனேன் அந்தனாவது போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அவர்கிட்ட. ஸோ அதை தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் பண்ணல, அதுக்கும் திட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஃபாலோவர்ஸ் கவுண்ட் வந்து உண்மையிலேயே ஒரு வைட்டல் பார்ட் ப்ளே பண்ணுதா அவங்க? ஆமாம் ரியலி இல்லை அது ஆமாம்மா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். லைக் நம்ம சும்மாவே ஒரு ஆடிஷன் போகிறோம், நான் நிறைய ஆடிஷன்ஸ் போவேன், அட்டென்ட் பண்ணுவேன். எங்கேயாவது ஒரு ஆடிஷன் இருக்குன்னா கூப்பிடுங்க நான் வரேன். ஏன்னா ஐ லைக் டு பி ஆடிஷன். ஏன்னா நம்ம அங்கே போகிறப்ப புதுசாக ஒரு கேரக்டரை எடுத்துப்போம், அந்த கேரக்டர் நமக்கே தெரியாது. நான் இப்போ வந்து ஒரு போலீஸாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அந்த கேரக்டர் ஏற்கனவே ஒரு 2-3 ஆடிஷனில் பண்ணியிருப்பேன். நான் அதில் டல்லாக பண்ணியிருப்பேன், ரொம்ப நல்லாவே இல்லாமல் பண்ணியிருப்பேன், என்னை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதுலேருந்து நம்ம ஒன்று லேர்ன் பண்ணிப்போம் இல்லையா, அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம என்ன கேரக்டர் பண்ண போகிறோம் நமக்கு தெரியாது, அது நம்மளை அங்கே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆமாம் அப்படி பண்ணோம். அதுக்காக நான் வந்து என்ன வேணாலும் பரவாயில்ல எனக்கு ஆடிஷன் கொடுங்க, எனக்கு நான் போகிறேன், நான் பண்ணுறேன், அப்படி பண்ண எனக்கு வந்து அங்கே போய் நிற்போம் இல்லையா. அப்போ வந்து என்ன தான் நீங்கள் ஆடிஷனில் செலக்ட் ஆகிருந்தாலுமே உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் எனக்கு அனுப்பி விட்டுருங்க, உங்களோட சோஷியல் மீடியாவில் என்னென்னலாம் இருக்கோ அனுப்பி விட்டுருங்க. நான் சரிங்க சார் அனுப்பி விட்டுறேன். நமக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட காம்படிஷன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளோட ஈக்குவலுக்கு ஆக்ட் பண்ணுறவங்க, இல்லை நமக்கு கீழே ஆக்ட் பண்ண நமக்கு மேலே ஆக்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆக்டர்ஸாக சொல்கிறேன். ஸோ நமக்கு இப்போ தான் வந்திருப்பாங்க புதுசாக, ஆனால் அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த இது ஆமாம் ப்ளே பண்ணுறாங்க, ரொம்ப கீ ரோலாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஐயோ நானே ரொம்ப டவுனாக இருக்கேன், ரொம்ப அவ்வளோ பெருசாலாம் ஆக்டிவ் இல்லை. அப்போ நான் குருவை பார்ப்பேன், குரு யூ ஆர் அ மேசிவ் டேலண்ட், நீங்கள் ஏன் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இல்லை, கொஞ்சமாவது ஆக்டிவாக இருங்க, லைட்டாக பூஸ்ட் கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும் இல்லையா அப்படின்ட்டு. அதுதான். அதுதான் 2025 வந்து 26 செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓகே. அண்ட் 2025 நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போச்சா, இல்லை 2026க்கு நான் அடித்தளம் போட்டேன், நான் அதுக்கப்புறம் அங்கே யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் 2025 வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். உங்களுக்கே இல்லைங்க, சடனா ஒரு ஹையஸ்ட் பீக் கொண்டு போயிடும், சடனா ஒரு ஹையஸ்ட் பீக் கொண்டு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க டிராவிட் மாதிரி அப்படியே பால் சுத்துது அப்படியே அங்கேதான் நிக்குது இல்லையா, நீங்க பவுண்டரியில என்னன்னு போட்டாலும் பரவாயில்ல, எங்க பாரு அப்படி இல்ல வெல் லெஃப்ட் அப்படின்ற மாதிரி கை தூக்கி அதெல்லாம் இப்ப இல்ல, இதுக்கப்புறம் பாப்பீங்க. இதுக்கப்புறம் இல்ல பால் போடுறது நகர்ந்து போயிடுவாங்க, நேடா நீ வந்து போடுற அப்படின்ற மாதிரி.
சொல்லுங்க, அப்பெல்லாம் இல்லை. சொல்லுங்க. இல்லை 2025 வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக பண்ணி முடித்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ அதை விட ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தேவையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரிலீஸ் ஆகுமா ஆகாத நிறைய பேரோட கனவுல இருக்கும். அது ரொம்ப பெண்டிங்கில் இருக்கும். 2 வருஷம் இருக்கும், பண்ணி 1.5 வருஷம் இருக்கும், என்னடா இது வரலையே, இன்னொன்று படம் வரலையே அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே எனக்கு 2025 ஸ்டார்டிங்லேருந்தே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து ஐ ஃபீல் லைக் ரியலி கொஞ்சமாக ரெக்கக்னிஷன் கிடைச்சாலும் சரி, அதில் நம்ம ஒரு சீன் வந்தாலும் சரி, ஒரு சீனில் நம்மளை பார்த்தாலும் சரி, அந்த சீனில் பார்த்து எனக்கு கூப்பிட்டு டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்போ தான் நான் அதில் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரிஞ்சிருக்காது. சும்மா போயிட்டு நான் அவங்க கொடுத்ததை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். குரு சொல்கிற மாதிரி தான், கேமரா முன்னாடி வந்து நின்ட்டோம் அப்படின்றதுனால நம்ம வந்து 100% கொடுத்து தான் ஆகணும், வாட் எவர், நோ மேட்டர் வாட். ஸோ அதை நம்ம கொடுக்கறதுனால தான் சும்மா வந்து ஹலோ சார், ஹாய் சார் அப்படின்னு ஒரு சீன் இருந்தாலுமே அந்த ஹலோ சாரை பார்த்து கூப்பிட்ருக்காங்க எனக்கு. ஹலோ சாரை பார்த்து கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவர் சொல்லுவார், இப்போ குரு நான் 10 பக்கம் டைலாக் சொன்னேன், அதை பார்த்து ஒருத்தன் கூட கூப்பிடல அப்படின்ற. இல்லை ஏங்க, குரு வந்து இப்படி சாந்த சொரூபியா இருப்பாரு, அவ்வளவுதான். அவருக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு. எனக்கே தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு நிறைய நிஜமாங்க. அதனால தான் சொல்லுவேன், நீங்க அவர் வந்து இவ்வளோ இன்ஆக்டிவா இருந்துமே சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து அவருக்காக நிறைய போஸ்ட் ரெடி பண்ணி போடுறது எல்லாமே நானே பார்க்குறேன். ஏன்னா என்னையும் கொஞ்சம் டேக் பண்ணுவாங்க அவர் இதில் போடும்போது, நான் பார்ப்பேன். அவர் அப்படி இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாருன்னா அவருக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும் நான் கொஞ்சம் யோசிச்சுப்பாதாம்மா. ஏன்னா அந்த போட்டிருந்தா ஹில் பி லைக் இன்னும் கொஞ்சம் மேபி அந்த ஒரு வந்து எடுத்துருவோன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணும். எப்போவுமே தோணும். அண்ட் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஐ கேன் ரியலி see that லைக் அப்பப்போ ஏதாவது போடுவார், ஸ்டோரிஸ் மாதிரி போடுவார். அதான் நான் சொல்லுவேன். அண்ட் 2 பேருக்குமே பர்சனலாக தெரியும், 2 பேரும் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் 2 பேரும் ப்ராஜெக்டாக வந்து சந்திக்கும் போது 2 பேரும் யோசிப்பீங்களா, இவர் இப்படி இருப்பார், அவர் இப்படி இருப்பார், பழகி பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பார், ஜாலியாக இருப்பாப்ல. அது மாதிரி ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு? ஸ்டார்டிங் நான் குருவை பார்க்குறப்போ வந்து நான் இதுக்கு வி ஹாவ் அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. அது மூலியமாக நான் நிறைய தடவை நான் குருவை வந்து தூரமாக பையன் தான் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் பையன் தான். இன்னோஷன் தெரியுது. சொல்லிட்டீங்களா? ஐயோ, ஜிபி கணக்குல அனுப்பிட்டு இருக்கீங்க, அது சொல்லுங்க முதல்ல. யாரது இனோஷன் சொல்லி ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ அவன் மூலியமாக தான் நான் அப்பப்போ லைக் அவனோட ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் அப்பப்போ நான் குரு ஹலோ ஹாய் அந்த மாதிரி தான். பட் அது கூட அவ்வளோ பெருசாக இருக்காது. ஒன்ஸ் நான் இந்த ஹார்ட் பீட்குள்ளே வந்தப்போ தான் நான் குருவா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவனுக்கு தான் கால் பண்ணேன், குரு இருக்காங்கடா அப்படின்னு. அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லி நீ என்ன வந்துருவீங்க அப்படின்னு அவர் யோசிப்பாப்ல. ஒன்ஸ் அது குரு கிட்ட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குருவுக்கும் எனக்கும் வந்து லைக் வி ஹேட் ஒன் திங் லைக் நம்ம ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த சீன் இருக்குன்னா குரு வந்து அன்றைக்கி மார்னிங் என்னை கூப்பிட்டு வச்சு பாருன்னு இந்த சீன்லாம் இருக்குது, வாங்க ஒரு தடவை சும்மா ரிஹர்ஸ் பார்த்துப்போம், நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி ஹில் இம்ப்ரோவைஸ் த சீன். அண்ட் நான் கொடுக்குற இன்புட்டையும் ஆமாம் நல்லா இருக்குது பாட்டு, இப்படி பண்ணிக்கலாம், நீ இப்படி பண்ணிங்கன்னா நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வில் ஸ்டேஜ் தட் சீன் பிஃபோர் த ஷாட். ஸோ அது வந்து இட் ஹெல்ப் அஸ் அ லாட் லைக் ரியலி. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு எல்லாருமே அந்த மாதிரி டப்புன்னு பண்ணிட மாட்டாங்க, டப்புன்னு கிடச்சிட மாட்டாங்க. அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம கூட யாராவது பண்ணுறாங்கன்னா சார் இப்படி பண்ணலாங்களா, இப்படி இது பண்ணிக்கலாங்களான்னு சொல்லி நான் ஓப்பனாகவே கேட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வி ஹேவ் தட் ஸோ மச் ஆஃப் வேவ் லென்த் இன் தட். ஸோ ஒன்ஸ் அவரை நான் டைரெக்டாக பார்க்குறப்ப அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ தாட் எப்பவும் போல ஓகே, ஏன்னா அவர் எனக்கு யூடியூப்ல நடக்காங்க வந்து பார்த்துக்கிட்டு வாங்க சார் உங்களுக்கு பேசுங்க. நான் கொரோனா டைம் ஆமான்றாங்க. இல்லைங்க டக்குன்னு நானே ஷாக் ஆகிட்டேன். ஆமாம் அப்படிதான் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. கொரோனா டைமில் ஐ வாஸ் அ ஃபேன் ஃபார் ஹிம் லைக். இல்லை அந்த டைமில் எனக்கு தெரியாது இவர் தான் குரு அப்படின்னு சொல்லிட்டு லைக் இது ஒரு கெட்டி மேளமா ஏதோ ஒரு கெட்டி மேளம் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அப்போ தான் நான் அவரை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அந்த சீரீஸில் தான். அதுக்கப்புறம் நம்ம நேரில் பார்க்குறப்போ வந்துட்டு அப்போ நான்லாம் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ரொம்ப மிக பேசுகிறாங்க அதெல்லாம் இல்லை. ஹார்ட் பீட்டில் வந்து இல்லை இருங்க நான் முடிச்சிடுறேன். அவரை வந்து பார்க்குறப்போ இருங்க அவர் அப்படி தான் வைக்கப்படுவார். வந்து பார்க்குறப்போ வந்து லைக் ஒரு ஃப்ரெண்ட், இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலான ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹி இஸ் லைக் லிட்ரலி டூ ஃப்ரெண்ட்லி அண்ட் தட் ஹெல்ப் மீ a lot. அதுதான். ஸோ அது அவ்வளோ மிகையாக பேசிட்டாங்க அதெல்லாம் இல்லை. எப்போவுமே நம்ம போடுற பாலை அவங்க திருப்பி போட்டால் தான் நமக்கு அந்த சீனே நல்லா வரும். நான் மட்டுமே உட்காந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு
இப்போ நம்ம எவ்வளோ தான் இறங்கி போனாலும் இல்லை எவ்வளோ தான் நம்ம ஏறி போனாலும் ஆப்போசிட்டில் இருக்கும் நம்ம இறங்கி போப்போ அவங்களும் இறங்கி போகணும். லைக் வி ஷுட் பி இந்த சேம் வேவ் லென்த் இல்லைங்களா? ஸோ அது எல்லாருக்கும் அமையாது. எனக்கு லக்கிலி நான் அமைஞ்சது, அதனால் அது நல்லா வந்தது. இவங்க எனக்கு சொன்னதெல்லாம் இவங்களுக்கும் தகும். இவங்க என்ன தான் சொன்னாலும் இப்போ ஃபாலோவர்ஸ் இவங்க தான் நிறையா வச்சுருக்காங்க. இவங்க தானே சொன்னாங்க எவ்வளோ நடித்தாலும் ஃபாலோவர்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. இப்போ இவங்களுக்கு தான் நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்குது, அப்போ இவங்களுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அவ்வளோ வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தாலும் ஷீ நெவர் ஷோட் எனி ஆட்டிடியூட். எங்கேயுமே ஆட்டிடியூட் காமிச்சதில்லை. தப்பே பண்ணாலும் வந்தால் அதெல்லாம் காமிச்சதே இல்லை. சாப்பாடுனா எல்லாருக்கும் கொண்டு கொடுப்பாங்க, இப்படி கூட்டு வந்து சாப்பிட்றீங்களா சாப்பிட்றேன், அதுலேயே இவ்வளோதான் இருக்கும். நமக்கு பசிக்கும், இருந்தாலும் அது சாப்பிட்டா அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சு பரிதாபப்பட்டுருவோம். அந்தளவுக்கு இவ்வளோதான் இருக்கும். சாப்பிட்டீங்களான்னு வாங்க, நீயே வச்சுக்கிறது கம்மி, நீயே எப்போ ஏதாவது சாப்பிடுவேன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ இவ்வளோ பேசுகிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்றதை தாண்டி யார் பேசுவா? யாரும் பேச மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வை ஈஸி. ஸோ எங்களுக்கு என்னென்னா நிறையா இந்த படத்துலேயோ இது மாதிரிலாம் பார்த்து இந்த மாதிரி எதாவது மொமெண்ட்டில் அந்த ஒரு சித்து சிண்ட்ரெல்லா 2 பேரும் சேர்ந்து ஒரு சீனை நடித்து காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். டைலாக் வேணாம், ஸ்பாட்லேயே நீங்கள் ஒன்று பண்ணலாமே. என்ன பண்ணுறது, எப்போ பாருந்த வெத்தலை போய் கூப்பிட்டு வந்துட்டு இதெல்லாம் இருக்குது லவ் இருக்குன்னு காமிச்சுனே இருக்கான். அது வெத்தலை பொட்டின்னு சொல்லுறது எத்தனை தடவை சொல்லுங்க. என்னதாமா சொல்கிறது, அது வெத்தலை பட்டி தாங்கம்மா. அது வெத்தலை பொட்டி இல்லை, லவ் மீட்டர். என்ன லவ் மீட்ரு? ஆமா, அது தனக்குள்ள இருக்கிற லவ் எவ்வளோ இருக்குன்றத காமிச்சு கொடுக்கும். பத்தியா பத்தியா இந்த வெத்தலை பெட்டியை கூப்பிட்டு வந்து என் 10 வருஷம் லவ்வுக்கு எடுத்துட்டு ஒன்றுமா. ஆமா, இன்னும் போச்சா? நீங்க உண்மையா லவ் பண்ணினா அது கரெக்டா காமிச்சிருக்கோம். உண்மையா தான் லவ் பண்ண 10 வருஷமா வச்சது நான் இல்ல, அந்த பொண்ணு. இப்ப சொல்லுங்க யார் காப்பாத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓ ஆமா, ஓ இப்போ வந்து அந்த இது மாதிரி கூலி மாதிரி வேதனைப்படாது, தப்பிச்சு நினைச்சுக்கோ, கவலைப்படாது, அது மாதிரி இருக்கு. அண்ட் இதே மாதிரி லைக் நடிக்கிறது சாச்சுரேட் ஆகிடுமா ரெகுலராக நடிக்க இல்லை உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை ஜாலியாக இருக்கும். வேறு ரெகுலராக நடிக்கணும் எப்படி சொல்கிறீங்க? இல்லை ரெகுலராக நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ தூள் போட்டியில் ஒன்று பண்ணுறோம், ஆஃபீஸில் ஒன்று பண்ணுறோம், ஆர்ட் பீட்டில் ஒன்று பண்ணுறோம், ஆர்ட்லி பேட்டரியில் பண்ணுறோம், அடுத்து ஒரு படத்தில் ஒன்று பண்ணுறோம். வேறு மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்டில் வந்துட்டு சரிங்கப்பா கோவப்படுங்க, இல்லை அந்த பொண்ணை ரொமான்டிக்காக ஒரு லுக் கொடுங்க அப்படின்னும் போது நம்மளுக்குள்ள அந்த ப்ராசஸ் ஆகி செட் பண்ணியிருப்பாங்களே, ப்ராக்ரஸ் பண்ணி இதுதான் இது இந்த மாதிரி எமோஷன். இல்லை அதுதான் டேரக்டர் இருக்காங்க. நம்மக்கிட்ட சரக்கு இருக்கணும், டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதாவது நீ இப்படி போகாத, இப்படி திரும்பி இப்படி இந்த இது மட்டும் பண்ணுன்றது தான் டேரக்டரோட வேலை. ஸோ டேரக்டர் நல்லா இருந்துட்டாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? அது எங்களுக்கு எம்டியாக போயிடலாம், அப்படி ஜாலியாக ஃப்ரீயாக. எம்டியாக போக முடியாது, ப்ரிப்பேர்டாக போகணும். எதாக இருந்தாலும் ப்ரிப்பேர்டாக போகணும். அடித்தாலும் வாங்கிக்கணும், குதினா குதிச்சிடணும். ஸோ எங்களுக்கு வந்த டேரக்டர்ஸும் அப்படி தான், அமைஞ்ச டேரக்டர்ஸும் எங்களுக்கு அப்படி தான். தீபக் சாராக இருக்கட்டும், ஓடிடியில் சொல்கிறேன். இப்போ ஹார்ட்லே பேட்டரி சதாசிவமே கருணையே பார்க்காம நல்லா இல்லை அப்படின்றான். ஸோ நடுவில் நானே அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன், அனிதா மாதிரி பண்ணிட வேண்டாம், நானும் ரவி மாதிரி பண்ணா சொல்லி. ஐயோ அதெல்லாம் நான் வந்து அப்போதான் சீசன் 1 முடிஞ்ச டைமு அவர் வந்து ஆக்சுவலி குரு, நான் திரும்ப சொல்கிறேன்ல, இஸ் லைக் ஹோம் ஒர்க் பண்ணுறதுல நம்பர் 1 ஆக்சுவலி. இட்ஸ் அபவுட் ஹார்ட் பீட்டாகவும் இருக்கட்டும், லைக் இந்த ஹார்ட்லே பேட்டரியாகவும் இருக்கட்டும், இதுக்கப்புறம் பண்ணுற சீரீஸாகவும் இருக்கட்டும். நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன், எனக்கு சம்டைம்ஸ் ஏதாவது உடம்பு சரியில்லைனா உடம்பு சரியில்லைன்னு இல்லை, சும்மா டயர்ட் ஆகிட்டனாலே டல்லான்னு இருந்தாலும் பாட்னி அப்படின்னு ஓகே குரு அந்த மாதிரி ஒரு இது பண்ணிடுவாங்க. ஸோ அண்ட் அட் தி சேம் டைம் அவருக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஹார்ட் பீட்டில் தெரியலனாலுமே அவர் வந்து பாட்னி இப்படி பண்ணணுமா, இப்படி பிடிக்கணுமா, இதை பண்ணுமா. ஆமாம், ஹார்ட் பீட் பண்ணும்போது நிறைய அவங்கள்ட்ட டவுட் கேட்டிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் எனக்கும் உங்களுக்கு தான் இந்த ஆப்ரேட்டிங் சீனாக இருக்கட்டும், இல்லை எனிதிங் ரிகார்டிங் ஒரு டிஸ்கஷன். இப்போ ஒரு அது பேர் என்னங்க, கேபேஜா சிஏபிஜின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் மெத்தட். ஸோ அது வந்து எனக்கு அடுத்த நாள் வந்து நடக்க போகுது, அதை பற்றி நான் பேசணும். நான் டாக்டரே கிடையாது, ஆனால் அதுக்காக உட்காந்து படிச்சுட்டு இவங்கள்ட்ட கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன். கால் பண்ணி பேசல, ஏதோ அனுப்பிச்சிருந்தாங்க, இதுதானான்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் போய் இவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்படி தான் இருக்கணுமா, இப்படி பண்ணணுமா, அப்படின்னு இப்படி தான் பண்ணணுமான்னு. இவங்க பொதுவாகவே இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் யார்ட்டனாலும் கேட்டுருக்கலாம், பட் இவங்க வந்து டெய்லி எப்போ பண்ணாலும் குரு இது பேர் சிஸ்டர் இல்லை, இது பேர் அது பேர் என்னங்க, அது வேறு ஏதோ பேர் சொல்லுவாங்க. அதனால எனக்கு மைண்டில் டிஃபால்ட்டாக ஓகே டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்த இவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு. டெக்கி போல பயங்கரமான நாலேஜ். டாக்டர் இல்லை, நான் கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட் பேசிக்கலி. ஸோ அவர் வந்து அது கார்டியாக் ரிலேட்டட்.
சாமி சரணம். சரணம் ஐயா. இப்ப நான் டோக்கன் போட்டு படுத்துறேன் இங்கே, முடியல என்னால. இப்ப அதான் நீங்க வந்து நான் பூந்து படுக்கிறேன் விளையாடுறீங்க. உங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னால முடியல. எப்படி ஐயா? என்ன சுத்தாலும் அங்க வந்துடாது. பயங்கரமா இருக்கு ஐயா. அப்ப நம்ம வந்து யூனிவர்ஸ் ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்கும் போதே நான் அவுட் ஆனேன். பயங்கரமா இருக்கு. சொல்லுங்க. இல்ல என்ன சொன்னனே மறந்துட்டேன். இல்ல எங்க வீட்ல எப்ப ரிப்பேர் பண்ணுங்க. லைக் ஹோம்வொர்க்லாம் பேசிக்கலி நல்லா பண்ணுவாங்க. ஐயா வச்சிட்டாங்க. எங்களுக்கு டிராவிட் மாதிரி தான் பா. நான் எதிரே சைடுல ஏதோ ஒண்ணு போட்டேன். அந்த வெள்ளட்டு தான். இல்ல வெள்ளட்டு தான். நான் அப்ப நம்பல, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்ன நடுவுல கேட்டுச்சா? அதாவது நான் வந்து அவர் இந்த மாதிரி ஹோம்ஒர்க் நிறைய பண்ணுவாரு. அதுக்கு நான் வந்து ஹார்ட் பீட்ல வந்து நிறைய சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ பண்ற விஷயங்கள்லாம் கூட இவர் வந்து நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. தட் ரியலி ஒர்க்ஸ் ஃபார் அஸ். சூப்பர்ங்க. பவுண்டரியில இருக்கும் பால். போயிடுச்சு. தூக்கி வீசிட்டாங்க, பாலை பிடிச்சி வீசிட்டாங்க வெளியில. சிறப்பு. ஸோ இது மாதிரி நிறைய சீரீஸ் நீங்கள் வந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் மட்டும் நான் பண்ணுறது திருப்பி பண்ணிடுங்க. ட்ரை பண்ணுறேன். ஈஸி தான். கை இப்படி வச்சுக்கோங்க, நீங்களும் வச்சுக்கோங்கய்யா. சும்மா ஒன்றும் இல்லை, கொத்துப்பட்டை தான் போடுங்க. ரெடியா? இதுதானே இப்படியா? பார்த்தீங்களா? அதேதான் பண்ணது. அதேதான். வாங்க ரெடியா? 1 2 3. 2 டைம்ஸ் என்ன? நான் சொல்லி தரோம். நான் கத்துக்கிட்டோம். சொல்லுங்க. நீங்க ஒரு 4 தடவை ஆசைப்பட நடக்க போகுது. சொல்லி தாங்க பாரு. நீங்க ஒரு 4 தடவை பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 4 தடவை பண்ணணும். அதுக்கப்புறம் 1 2 3 ஸ்டாப். சூப்பருங்க. ரெடியா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் பண்ணுமா? அப்புறம் அவர் இத மறக்கவே மாட்டார். நான் வரேன். என்னை கிராப் பண்ணிடுவீங்களா? எப்படி இருந்தாலும் இவங்க பேர் தானே போடுவீங்க. வரும். ஆமா. ஆஹா, தேங்க்யூ ஐயா. சாமி சார் கிராப் பண்ணி தான் போடுவீங்க. இல்ல வர நீங்க இருப்பீங்க. அத அந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்ப வடிவுல வர சொன்னாரு பிசி. இல்லையா? நல்லா இருக்கு. சாமி சரணம் ஐயா. போகும்போது பஞ்சாமிர்தம் அந்த மாதிரி ஏதாச்சுன்னா கண்டிப்பா. அங்க பஞ்சாமிர்தம் கொடுக்க மாட்டாங்க, அரவணை பாயாசம் தான் தருவாங்க. வாங்கிக்கிறீங்களா? அதுவும் அவங்க கொடுத்தா வாங்கிக்கிறேன். ஐயா ஆட்லி பேட்டரி போய் சாமி சார் வந்துச்சு. அண்ட் தூள் பேட்டரியும் நாங்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ட்ரெயிலர் பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் நம்மளுக்கு பிடிச்சவங்க அடுத்தடுத்து சாதிக்கும் போது ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீலாக இருக்கும் பார்த்தீங்களா, அடுத்தடுத்து போகணும் அப்படின்னு. அது மாதிரி தான் உங்க 2 பேரும் நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்வீட்டாக எல்லா விஷயம் ஹேண்டில் பண்ணீங்க. என்னையும் ஹேண்டில் பண்ண ரொம்ப நன்றி. இன்வைட் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.